லென்த்து நாட்கள் நடந்து கொண்டது. இன்னைக்கு எத்தனாவது நாள்? எத்தனாவது நாளுமா? 12வது நாள். லென்த் டேஸ் 12வது நாள். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சிலுவையின் மேன்மை. மாதம் முழுவதும் சிலுவை பற்றி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறது சிலுவையின் மேன்மை அப்படி பார்க்குறோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது வாசிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமலும் வேறு எதையை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டேன் தவிர இந்த உலகத்தை எது குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3:6 எழுதிக்கோங்க, அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3-6 வரை நீங்கள் பாருங்க. பவுலும் மேன்மையை பாராட்ட பல காரியங்கள் அவருக்கு இருக்கிறதா பவுலுக்கு. ஏன்னா அவர் எவ்வளோ அற்புதங்கள் செய்தார். தேவனுக்காக எப்படி அவர் பாடுபட்டு இருக்கிறார், எவ்வளோ அதிசயங்களோ அற்புதங்கள் எல்லாம் செய்தார். ஆனால் மேன்மை பாராட்ட அவருக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் அவர் மேன்மை பாராட்டவில்லை. ஆனால் உலக ஜனமான நாம தான் என்ன பண்ணுறோம்னா மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு அழகு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பணம் இருக்குது, அறிவு இருக்குது, பலன் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, பேர் புகழ் போன்ற எல்லாமே எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் தேவன் சொல்றாரு, இது மேன்மை இந்த உலக பிரகாரமான ஜனங்களை தான் பாராட்டுறோம். ஆனால் தேவனுக்கு சொல்றாரு, பெருமை உள்ளவனுக்கு நான் என்ன பண்ணேன், தாழ்மை உள்ளவனுக்கு ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார். அதுபோலதான் பெருமை இந்த உலக பிரகாரமான மேன்மைகள் நம்ம எவ்வளோ பாராட்டலாம். ஆனால் பவுல் சொல்றாரு, மேன்மையை பாராட்டுறதுக்கு எனக்கு என்ன பண்ணி எவ்வளவோ பாராட்டலாம், ஆனால் நான் பாராட்ட மாட்டேன். ஆனால் பவுல் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொரு ஒன்று குறித்து நான் மேன்மையை பாராட்ட மாட்டேன். ஏன்னா என பாவத்துக்காக என சாபத்துக்காக அவர் என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கு வந்தா எனக்காக அவர் என்ன பண்ணார், சிலுவில தன் ரத்தத்தெல்லாம் சிந்தினார். அதனாலே அதுதான் கிரேட். ஹல்லேலூயா. நான் சும்மா இதெல்லாம் சின்ன சின்ன வேலை செய்து சின்ன சின்ன ஊழியங்களை செய்து ஒரு பிசாசினை அதிட்டி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா நான் பெருமை, நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி நான் பெருமை பாராட்ட எனக்கு எந்த ஒரு தகுதி கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அதுபோல நம்ம என்ன பண்ணணும், உலக பிரகாரமான மேன்மைகள் நாம் பாராட்டாதபடி தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும், தேவன் நம்ம செய்திருக்கிற நன்மைகள் குறித்து மேன்மை பாராட்டணும். இந்த உலகத்துல படிச்சவங்க இருக்கிறாங்க, பட்டம் வாங்கி இருக்கிறவங்களா, பணக்காரங்க இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணனா அவங்க மேன்மை பாராட்டுவாங்க. நான் எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியரு, எனக்கு அவ்வளோ சொத்து இருக்கிறது, எனக்கு ஏக்கர் கணக்கான சொத்துகள் இருக்கிறது, என் வீட்டு முன்னாடி கார்கள் இருக்கிறது, பங்களா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் என்ன பண்றாங்க, மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா நீயும் நானும் கிறிஸ்தவ பிள்ளைங்க எது குறித்து மேன்மை பாராட்டணும், சிலுவை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணும். வேற எது குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. நீ அழகு கொடுத்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஞானத்தோ படிப்போ கொடுத்து நீ மேன்மை பாராட்டவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அலெக்சாண்டர் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு ராஜாவோ என்னவோ தெரியாது. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாம் நல்லா அனுபவித்து இருக்கிறாரு. அவர் சாகும்போது அவர் கைகளெல்லாம் என்ன பண்ணாரு, பெட்டைக்கு வெளியில வைத்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் என்ன மாயை. அதே போல சாலமன் கூட சொல்றாரு என்னன்னா, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாமே மாயை. இந்த மாயமான உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமை பாராட்ட நம்மளுக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது இல்லையா. எப்ப இருந்தாலும் என்ன, பெத்துல வருவோம், பெத்தலவே போவோம். எதுவும் நம்ம கொண்டு வந்தது இல்லை, எதுவும் நம்ம கொண்டு போகிறதும் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண, மேன்மையை பாராட்டக்கூடாது. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் போதே நமக்கு எவ்வளவு இருந்தா கூட அந்த தாழ்மையில நம்மளுக்கு வந்துடுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது போலதான் அந்த அலெக்சாண்டர் என்றவர்
நல்ல பணக்காரராக இருந்து அவர் சாகும்போது என்ன பண்ணாரு? 2 கை காட்டிட்டு போனார். அதுபோல தான் நம்ம என்ன பண்ண, நம்ம இனிமே பாராட்டக்கூடாது. மத்தாயா 16வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க படிங்க. அதை சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கன்னட வாசியமா? கன்னடா 16 மத்தாய 16:26 வாசிங்க. ஆமா, கன்னடால. மனுஷன் இது உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இந்த உலகத்தை நீ ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், நகை எல்லாமே நீ ஓடி நீ என்ன பண்ற? டைம் இல்லாம வேலை செய்து வீடு வாங்கி பேங்க்ல அக்கௌண்ட்டுகள் எல்லாம் போட்டு நீ பண்ணி பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಲೋಕವೆಲ್ಲ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡರು ಪ್ರಾಣ ನಷ್ಟಪಟ್ಟರೆ அவருக்கு பிரயோஜனம்? ஓடி வேலை செஞ்சாலும் ஓடி என்ன செஞ்சாலும், என்ன சேர்த்து வச்சாலும், பேங்க்ல அக்கௌண்ட் வச்சாலும், வீடு சொத்துக்கள் எல்லாம் அது என்ன வாங்கி வச்சாலும், தன்னை நஷ்டப்படுத்தின, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா பிரயோஜனம் ஒண்ணு இல்லை. அதுக்காக நீ போவாத, சேர்த்து வைக்காத, வீடு வாங்காதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. நீ போ, நீ எல்லாம் செய். ஆனாலும் தேவன் நீ ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடு. ஆண்டவரை தேட வேண்டிய விதங்களை நீ தேடு. யாழை திக்கற்ற விதங்களுக்கு எப்படி நீ உதவி செய்யணுமோ அதை செய். அவர் கற்பனையில் எப்படி நினைக்கணுமோ அப்படி சொல்லி இருக்கிறாரோ அதுபடி நீ செய். அதுக்காக ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, இந்த வசனம் சொல்லுதே நீ வேலை செய்யாம வீட்டில் உக்காந்துட்டு இருந்தா முடியாது. நீ பொய்தாகணும், நீ சம்பாதிச்சுதாகணும், நீ செஞ்சு சேர்த்து வச்சுதாகணும், பிள்ளைகளை திருமணம் பண்ணிதாகணும். அது மத்தியத்துல தான் அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 6 நாள் உனக்கு வேலை செய்யறதுக்கு எல்லாம் ஃப்ரீயா நான் கொடுத்துட்டேன். 6 நாள் நீ எங்கேயாவது போ செய். ஆனாலும் காலையில மாலையில எனக்கு கொடுக்க வேண்டிய தசமாக கொடு. எத்தனை மணி நேரம் தசமாக? 2 மணி நேரம் 24 நிமிஷம் எனக்கு என்ன பண்ண? தசமாக கொடு ஒவ்வொரு நாளும். ஆனா நான் 6வது 7வது நாள் என்ன பண்ணேன்? ஓய்ந்திருந்து என் பாதத்தை நீ வா. அதுக்கப்புறம் நீ எங்கேயோ போ, வேலை செய்ய, நீ சம்பாதி, சேர்த்து வை, பிள்ளைங்களை படிக்க வை, திருமணம் பண்ணி வை, எதுவுமே செய். ஆனாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய தசமாக நீ எனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துடு. பணத்தை மட்டும் தசமாக கிடையாது, நேரத்தை கூட நீ தசமாக எனக்கு கொடு. குடும்ப ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி. என்னை பத்தி அடுத்தவங்களுக்கு நீ எப்படி இருளா இருந்தியோ அப்படி எத்தனோ ஜனங்கள் சத்தியம் தெரியாம இருக்கிறாங்க, பாவத்துல சாபத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் யாருக்காவது போய் நீ என்ன பண்ணு? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லணும்னு அறிவி போ, கொண்டு வா. அவர் சொல்றது கரெக்டா இல்லையா? சொல்றேன். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? அந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் போது நம்ம ஜீவன் நஷ்டப்பட விடாது, நஷ்டப்படுத்த மாட்டோம். அவர் கற்பனையின்படி நீ நடக்கும் போது உன் ஜீவன் நஷ்டப்படுத்த விட மாட்டேன். நீ எவ்வளவு ஆதாயப்படுத்தினாலும், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே கிடையாது. நீ இவள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு நீ போகும்போது ஒன்றும் எடுத்துட்டு போறது கிடையாது. நீ செய்யற தான தர்மமோ, நீ நல்லது யாருக்கு நல்லது செய்யறியோ அதுதான் உனக்கு கூட வரும் தவிர நீ சேர்த்து வைக்கிற இந்த பில்டிங் எல்லாம் எடுத்துட்டு போட முடியாது. நிறைய அதிகாரிகள் நம்ம பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் ஏக்கர கணக்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. பணம் மூட்டையா பணங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க, கிலோ கணக்கான நகைகள் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனாலும் அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. காலையில சாகும் போது அவங்களுக்கு தண்ணி கூட ஊத்தாம மருத்துவங்க எத்தனோ பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன எடுத்துட்டு போனாங்க? அவங்க ஆத்மா இப்ப எங்க இருக்கிறது? தேவனுக்கு தெரியாதல்ல. அது போலதான் வசனம் சொல்லுது பாருங்க. மத்தாயில ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சிலுவையில ஒரு சிலுவை என்றது நமக்கு ஒரு சின்னம். கொஞ்ச நேரம் நம்ம நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில போட்டாங்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கஷ்டம், வேதனை தான். ஆனாலும் அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து மரிக்காம இருந்தால் உனக்கும் எனக்கு நித்திய ஜீவன் இல்லை. உனக்கும் எனக்கு நித்திய ஜீவன்
ஒன்று கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து இது உலகத்தை ஜெயித்தார். மனுஷனை செய்த பாவத்தினாலே அவரே மனுஷனாக வந்து இந்த உலகத்தை ஜெயித்ததுனாலே தான் நீயும் நான் உனக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்ம ஒரு பரலோகத்துக்கு போவோம், நம்ம தேவனோட பிள்ளைங்க. ஆண்டவர் வரும்போது நம்மள என்ன பண்ணுவோம், பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்து நமக்காக ரத்தம் சிலுவையில பாடுகளை அனுபவிக்கலன்னா மனுஷனுக்கு செய்த பாவத்தினால பிசாசுக்கு நம்ம அடிமையா இருந்திருப்போம். அல்லேலூயா. அதே போல பாருங்க, அப்போஸ்தலர் பவுல், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1-6 வரை நீங்க பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றார், நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நான் என்றார். அவர் என்ன பண்றார், கிறிஸ்துவங்களுக்கு விரோதமான காரியங்கள், கிறிஸ்துவங்களை வேதனைப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, அவங்களை சிறைசால போடுறது, அவங்களை அடிக்கிறது, இது மாதிரி எல்லாம் பவுல் செய்து கொண்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து அவர் சந்திக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, கீழே விழுந்துட்டாரு, 2 கண்ணுகளும் குருடானது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ யார் அப்படின்னா, சவுலே நீ துன்பப்படுத்திருக்கிறா கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் சிலுவை மேன்மை அவர் என்ன பண்றாரு, அவர் சிலுவை மேன்மை பாராட்டினவராக மாறிவிட்டார். ஒரு சாட்சியான ஒரு மகனாக மாறிவிட்டார். இயேசு சிலுவை சுமந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். அதனாலதான் இந்த கிறிஸ்தவங்களை ஒரு வைராக்கியத்தோட இயேசுதான் உண்மையில தேவன் என்று ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் அவங்களை நான் வேதனைப்படுத்தினேன், துன்பப்படுத்தினேன், துக்கப்படுத்தினேன், சரசால போட்டு ஸ்தோவான் அடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், உதவியா இருந்தேன். ஆனா அதனாலதான் கிறிஸ்துதான் உண்மையில தேவன் என்று இவங்க எல்லாம் அறிந்து கொண்டதுனால எவ்வளவு ஒரு வைராக்கியமா கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பவுல் அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அறிந்து கொண்டு அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ரத்த சாட்சியாக அவர் வாழ்ந்தார். கடைசி வரை அவர் திருமணம் ஆயிருக்குன்னு சொல்லி பைபிள்ல இல்லை, ஆனா ரத்த சாட்சியாக அவர் மரித்தார். எவ்வளவு பாடுகள் சிறைச்சால போட்டாங்க, அடிச்சாங்க, துன்பப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் பயப்படலை, சிலுவை ருசி பார்த்துட்டார். அது போலதான் சகோதர சகோதரிகளே, நீங்க கூட நானும் கூட சிலுவை அறிந்த இயேசுவின் ருசி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பின்னு வாங்கி போக முடியாது. எவ்வளவுதான் பாடுகளும் உபத்திரங்களும் வந்தாலும் இயேசு கிறிஸ்து ருசி நம்ம பார்த்ததுக்கு அப்புறம், இயேசு நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளும் அற்புதங்களும் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் கொடுத்த தரிசனங்களும் அவர் நம்ம கொடுத்திருக்கிற அழிப்புல நம்ம எப்படி பின்வாங்கி போக முடியுமா? முடியாது. அந்த சகோதரி இப்ப சொன்னார் பத்தியா, என்னால முடியல, ஆனாலும் என்ன பண்ண போகணும்னு ஒரு வைராக்கியம் எனக்கு வந்தது. அதுதான் வைராக்கியம். பிசாசு போன்னு சொன்னாலும் பரிசுத்தாவியானவர் சொல்லாரு, நீ போவாத, நீ போ, சர்ச்சுக்கு போ. அல்லேலூயா. அப்போ அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வருதுன்னா நம்மளோட இருக்கிறவர் யாரு? பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிறவரா நம்மளோட இருக்கிறவரு பெரியவர். அவன் ஜெயிக்க முடியும். அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் நம்மளுக்கு தேவனுக்கு கொடுத்து இருக்கிறான். அவன் தலை நசுக்கிற ஒரு அதிகாரத்துக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த அதிகாரத்தை வைத்து நம்ம பயப்படுத்தணும். அல்லேலூயா. அதனால நம்ம சோர்ந்து போகவே கூடாது. என்ன வந்தாலும் சரி சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. அது போலதான் கிறிஸ்து நமக்காக வந்தார். அதே போலதான் இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்துவன் எப்படி ஆண்டவர் ஜனங்களும் அடிச்சார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவர் கைது செய்து வந்தார்கள். அநியாயமாக அவர் கைது செய்தார்கள். ஒரு தவறு அவர் செய்யவே இல்லை. ஆனால் அவர் கைது செய்து வந்தார்கள். கொண்டு போய் அண்ணா காய்பா என்று பிரதான ஆசிரியரிடத்திலே அவர் கொண்டு போனார்கள். மறுநாளில் அவர் கட்டி பெத்தேயு பீலாத்தின் இடத்திலே கொண்டு போனார். பெத்தேயு பீலாத்தின அவர் மறுபடி என்ன பண்றாரு, ஏரோதோட கொண்டு வந்தார். அந்த ஏரோது மறுபடி பெத்தேலு பீலாத்து கூட கொண்டு போனார். அவர் என்ன பண்ணாரு, கொண்டு போய் ஒரு குற்றவாளியாக இங்கே அங்கே அவருக்கு சுற்றி வைத்து அவங்களை கொண்டு போய் ஒரு குற்றவாளியாக நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பீலாத்து அரண்மனையில இந்த மாதிரி கைதிகள் எல்லாம் இருக்கிறதுக்கு சித்திரவாதை கொண்டதுக்கு ஒரு இடம் இருந்துதான். அந்த இடத்துக்கு இவர் கொண்டு போய்
அந்த ரோமர் என்ன பண்ணுவாங்களான்னா, ஒரு குற்றவாளி அவர் வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி கைகள் கால்கள் எல்லாம் என்ன பண்ண கட்டி, போர் சேவக்கர் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் உட்காரி நிறுத்து வச்சு அடிப்பாங்க. அப்படி ஒரு குற்றவாளியாக இயேசு என்ன பண்றாரு, அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் தியானிக்கும் போது நான் ஒன்று நினைச்சேன், யாராவது நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும், ஒரு அடி அடிச்சுட்டாலும், எப்படிப்பட்ட நீ பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, கோவம் வருமா வராதா? வருமா? உங்களுக்கு வருமா வராதா? நீ எவ்வளவுதான் அபிஷேகத்துல இரு, எவ்வளவுதான் அந்நிய பாஷையை பேசு, எவ்வளவுதான் நீ ஊழியம் செய்ய, ஆனாலும் உனக்கு அடிக்கும் போது துப்பும் போது உனக்கு கோவம் வருமா வராதா? வரும் தானே? வரும். ஆனாலும் இயேசு என்ன பண்ணார்? வாய் திறக்கவே இல்லை. அல்லேலூயா. வாய் திறக்கவே இல்லை. அவர் நினைச்சிருந்தானா இந்த உலகத்தை அவர் அழிச்சிருக்க முடியும். ஆனால் அவர் வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பீலாத்து அரண்மனையில் கொண்டு போய் அவர் வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி கயிறில்லால கட்டி அவர் சித்திரவதை பண்ணுறாங்களாம். குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்களா, அடிக்கிற சவுக்கு எப்படி இருக்குமா தெரியுமா? அந்த சவுக்குக்கு இரும்பு கொக்கில்களை மாட்டியிருப்பாங்களாம். இரும்பு கொக்கிகள், கிளாஸ் பீஸு, இதெல்லாம் என்ன பண்ண அந்த கொக்கிகளில் மாட்டி ஒரு வாட்டி அடிச்சு இப்படி இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சரீரத்துல இது சதியோ அந்த தோல் அப்படியே பிச்சுட்டு வரணும். அப்படிப்பட்ட ரோமர்கள் வைத்திருக்கிற ஒரு சாட்டி அப்படி பின்னி வச்சிருப்பாங்க. அப்படி என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துவை அடித்திருக்கிறார். அடித்து அவர் என்ன பண்ணாரு? அந்த தோல் அதெல்லாம் பிச்சு எடுத்திருக்கார். ஆனாலும் அப்போ கூட அவர் என்ன பண்ண? வாய் திறக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எத்தனை அடிகள் அடித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எழுதியிருக்கிறாங்க. 39 அடிகள் அடித்தாங்களா அந்த சாட்டில். எத்தனை அடிகள்? 39 அடிகள் அந்த சாட்டில் அடித்து இருக்கிறாங்க. அப்போ கூட அவர் என்ன பண்ணல? வாய் திறக்கவே இல்லை. அல்லேலூயா. இப்போ கூட இப்போ நீங்க பார்க்கும்போது சிங்கப்பூர் என்ற ஒரு இடத்துல இப்போ கூட என்ன பண்ணுவாங்களா? சாட்டில் அடிப்பாங்களாம். யாரு? குற்றவாளிகள் சிங்கப்பூர்ல. ஆனா ஒரு 2-3 வாட்டி அந்த சாட்டில் அவங்க அடிச்சாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த மனுஷன் எழுப்பவே முடியாதான். எலும்பும் வேலை எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடி அந்த சாட்டில் விழுமா. இப்போ கூட அந்த சிங்கப்பூர்ல அப்படி செய்யறாங்களா? சரிங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அப்படி அடித்து அவர் மடமெல்லாம் கிழித்து அவர் தூளெல்லாம் பிச்சு அவர் ரத்தம் எல்லாம் இந்த மண்ணில் ஊற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போலதான் 39 அடிகள் அவளை அடித்திருக்கிறார். அதே போல கனடா தேசத்தை நீங்க பார்க்கும்போது இந்த விஞ்ஞானிகள்னா இவங்க டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உலகத்துல எத்தனை வியாதிகள் இருக்கிறதோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் வியாதிகள் எல்லாம் லிஸ்டா எழுதிட்டு வந்தாங்களா. எல்லாம் லிஸ்ட் எழுதி வரும்போது 39 வியாதிகள் இருக்கிறது. அதுல ஒரு ஊழியக்காரன் எழுதியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை அடிகள்? 39. ஆனா இது உலகத்துல இருக்கிற வியாதிகள் எத்தனை? 39. அப்ப இதுக்கும் அதுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் 39 அடிகள் அடித்து அவர் என்ன பண்ணாரு? கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது போல உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ணாரு? அடி வாங்கியிருக்கிறார். நீங்க சங்கீதம் 129:3 நீங்க பார்க்கும்போது தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அவர் சொல்றார் பாருங்க. தீர்க்கதரிசி உழுகின்றவர்கள் என் முதுகு மேலே விழுது தன் பண்டக சாலைகள் நீளமாக்கினார்கள். அல்லேலூயா. அப்போ உழுகின்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு நிலத்துல ஏறு மாடு எல்லாம் ஓட்டி ஏறலை ஓட்டுறாங்க இல்லையா? அதை எப்படி பார்த்துருக்கீங்க தானே? நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். அதில் எப்படி
மேடு பள்ளமா இருக்குமோ அது போல இயேசு கிறிஸ்துவோட சரீரம் அப்படி இருக்குமா? அவர் என்ன பண்ணாரு? தாவீது அப்படி எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அது போலதான் நம்ம பாவத்துக்காக நம்ம சாபத்துக்காக அவர் என்ன பண்ணாரு? கால்பட்டு இவ்வளெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நான் ஒரு தளம்புகளாலே நீ சுகமாவேன்னு சொல்லி 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் பார்க்கிறோம். அவருடைய தளம்புகளாலே குணமாக்குறோம்னு சொல்லி ஏசாயா 53:5 நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவை சுமக்காம இருந்திருந்தனா நாம் இந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமா நம்ம உட்கார்ந்து இருக்க முடியாது. இப்போ கூட அவர் எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். மரித்தவங்களை எழுப்புற, இப்போ கூட குஷ்டரோகிகளை சுத்தமாக்குறார், கேன்சர் வியாதிகளெல்லாம் சுகமாக்குறார், அசுத்தாவிகளெல்லாம் ஓட்டுகிறார். இப்பொழுது கூட ஒவ்வொரு சாட்சிகளும் நம்ம பார்க்கும்போது இன்னும் அவர் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அவர் ஜீவிக்கிறார். அதை சொல்றார், என் பின்பற்றவன் நான் செய்கிற கிரியைகளோட அதிகமான கிரியைகளை செய்வான்னு ஆண்டவர் சொன்னார். அவர் தேடுறவங்க இப்போ கூட தேவ புள்ளிகளை பார்க்கும்போது, தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரங்களை பார்க்கும்போது, கை நீட்டி செவிக்கும் போது அசுத்தாவிகள் ஓடும், வியாதிகள் சுகமாகணும், மரித்தவங்களை எழுப்பும், குஷ்டரோகிகள் சுத்தமாகும். இது மாதிரி காரியங்கள் இப்போ கூட தேவன் என்ன பண்ணார்? இந்த பூமியில செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல மத்தாய 4:17 நீங்க பார்க்கும்போது, அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நோய்களையே சுமந்தார். நாம் சுகம் இல்லாமல் இருக்கும்போது, நம்ம ஜெபிக்கும் போது, என் மகனே என் மகளே உன் நோய்களும் வியாதிகளையும் சுமக்கின்றேன் என்கிறார். சுமந்து தீர்த்து விட்டேன். உன் நோய்களும் உன் வியாதிகளும் உன் பலவீனங்களும் சாபங்களும் பாவங்களும் நான் என்ன பண்ணேன்? சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன். நீ எதுக்கு நீ பயப்படாதே, கவலைப்படாதே. நீ ஜெபிக்க வேண்டியது, நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா என்னை நோக்கி கூப்பிடு. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. என்னன்னா அவர் நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் என்ன பண்றாரு? நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவரா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. 39 அடிகள் அவருக்கு என்ன பண்ணி அடிச்சு அவரை துன்பப்படுத்தினவங்க யாரு? நீயோ நானும் எல்லாம் சேர்ந்துதான். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? அவரை துன்பப்படுத்தணும், துக்கப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும், அவர் அவமானப்படுத்தணும். ஆனாலும் மறுபடியும் அவர் இப்போ வரப்போகிறார். அவர் வரும்போது, மகனே மகளே எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம குற்றவாளிகள் எல்லாம் நிற்கக்கூடாது. நம்ம அதுக்காக தான் சொல்றது, ஒரு வயிறாகி உங்களுக்கு இருக்கட்டும். ஒரு ஜபம் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கும்போது எந்த ஒரு சத்துரு உங்களை தொட முடியாது. நீ ஆவினாலே நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கும்போது சத்துருவானவர்கிட்ட வர முடியாது. திரும்ப உங்களுக்கு ஆவியானவர் உங்களோட இருக்கும்போது, நீ அந்நிய பாஷையில ஜெபித்து கொண்டோ நீ ஜபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது சத்துரு உங்களை உங்ககிட்ட நெருங்க முடியாது. நெருப்பு கிட்ட அந்த துணி நெருப்பு கிட்ட யாராவது நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அது போலதான் நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது யாரும் நம்ம பக்கத்துல பிசாசு நிற்க முடியாது. அதனாலதான் தேவன் சொல்றாரு, எப்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபிங்க. எப்பொழுது என்ன பண்ணுங்க? ஆவில நெருங்கி நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்ற காரணம் அதுதான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 1வதாக பார்க்கும்போது தெய்வீகத்தின் பரிபூரணம், தெய்வீகத்தின் பரிபூரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தெய்வீகத்தின் பரிசுத்தம், மனதுருக்கும் அன்பு, காருண்யமும், தயவும், மன்னிப்பும், சுபாவமும் போன்ற இனிய சுபாவங்களும் பரிபூர்ண சிலுவையிலே உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு எப்படி என்னென்ன சுபாவங்கள் இருந்தது? மனதுருக்கம் இருந்தது, அன்பு இருந்தது, காருண்யம், தயவு, மன்னிப்பு, சுபாவங்களை போன்ற இனிய சுபாவங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தது. அது மன்னிப்பின் பரிபூரணம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கிறிஸ்துவ பாடப்படும் போது கூட, சிலுவையில் தொங்கும் போது கூட, ஜனங்களை அவனை குத்தும் போது, அவங்களை வேதனைப்படுத்தும் போது கூட அவர் என்ன பண்ணார்? ஆண்டவரே பிதாவே உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்கிறார்கள், இவர்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் என்ன பண்ண நம்மளுக்காக வேண்டிக் கொண்டார். அது போலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவ புலிகளான உங்களுக்கும் என்ன எப்படி இருக்கணும்னா அன்பு, பரிபூரணமும், இதெல்லாம் உங்களுக்கு அந்த சுபாவங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற அந்த சுபாவங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும்.
அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு சொல்றார். வேப்ப மரம் நாங்க வெட்டுறோம், வேப்ப மரம் அந்த தோல் நம்ம சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். அதே போய் செந்தன மரம் நம்ம வெட்டுறோம், செந்தன மரத்துல ஒரு வீசம் என்ன வாசனை வரும், அது எப்படி இருக்கும்? நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதுபோல நாம் யார் பிள்ளைங்கள? வேப்ப மரம் பிள்ளைங்களா, செந்தன மரம் பிள்ளைங்களா? நம்ம செந்தன கட்டியா வேப்ப கட்டியா? நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம செந்தன கட்டிங்க, வேப்ப கட்டை பிசாசு. பிசாசு பிள்ளைங்களா நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்களா அப்படின்னு சொன்னா நம்ம யாரோட பிள்ளைங்க? ஆண்டவரோட பிள்ளைங்க. செந்தன கட்டை போல வாசனை கொடுக்கிறவங்களாக நாம் இருக்கணும் இந்த உலகத்துல. கசப்புள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அது போலதான் வாசனை கொடுக்கிறவங்களாக நாம் இருக்கணும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிதான் தேவன் சொல்றார். அதே போல பிலிப்பு 2:7 நீங்க படிச்சு பாருங்க. பிலிப்பு 2:7. சிலுவையிலே தேவன் மனிதனார அடிமையின் ரூபத்தை எடுத்தார். அதே போல 2 கொரிந்தியர் 8:9 நீங்க படிக்கும்போது 2 கொரிந்தியர் 8:9 நம்மை ஐஸ்வர்யங்களாக அவர் தெரிந்தரானார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரனானார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சிலுவையிலே தேவன் மனிதனானார், அடிமையின் ரூபத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியதுனாலதான், நம்ம ஐஸ்வர்யமா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் அவர் தரித்திராக வந்தார். மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார், தச்சன் வீட்டில் அவர் பிறந்தார், ஒரு மனுஷனாக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். ஏன்னா இஸ்ராவேலில் ஆசீர்வதிக்கிறதே என்ன விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது போலதான் நம்ம இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் அப்படின்றதான் ஒரு விருப்பம். அல்லேலூயா. 2வதாக பாவங்களே மன்னிக்கப்படுகின்ற தெய்வம் மேன்மை. பாவங்களை மன்னிக்கப்படுகின்ற மேன்மை. சிலுவிலே ஒரு பாவ பரிகாரியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாவங்களையே சுமந்து தீர்த்து வந்த தேவ ஆட்டுக்குட்டியாக யோவான் 1:21 பார்க்கும்போது, யோவான் 1:21 இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களையே சுமந்து தீர்க்க ஆட்டுக்குட்டியாக பாவ மன்னிப்பின் ரத்தத்தையே ஊற்றி கொடுத்தார். உலகத்திலே கொடிய விஷயம் பாவம் தான். இந்த உலகத்துல கொடிய விஷயம் எது? பாவம் தான். ஏன்னா இந்த உலகத்துல இந்த பாவத்துக்காக, நம்ம பாவத்துக்காக தான் அவர் வந்தார். பெரிய போராட்டங்களோட பாவம் தான் நம்மளை சிந்திச்சதிரடிக்கிறது, நம்மளை பாவத்தை கொண்டு போறது, நம்ம தேவன் பாதத்துல வர முடியாம நம்ம கிரியைகளை செய்யறது, இதெல்லாம் என்னென்ன பாவம் தான். ஹல்லேலூயா. அதே போல நீ பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 நம்ம பார்க்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அது எசேக்கியேல் 18:20 நீங்க பார்க்கும்போது பாவம் செய்கின்ற ஆத்மாவோ சாகும் என்றார். அல்லேலூயா. பாவம் செய்கின்ற ஆத்மா சாகும். அது இன்னொரு வசனம் யாக்கோபு 1:15 நீங்க பார்க்கும்போது பாவம் பரிபூரணமாக்கும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பரிபூரணமாக்கும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், தேவனை விட்டு அவர்கள் பிரிந்து போனார்கள். உங்கள் பாவங்களே அவருடைய முகத்துக்கு, அவர் பாவம் செய்தனாலே அவர் பின்னமாற்றத்துல போயிட்டார்கள். இன்னொரு வசனம் பார்க்க ஏசாயா 59:2 பார்க்கிறோம், உங்க பாவங்களே அவங்க முகத்துக்கு, உங்களுடைய முகத்தை உங்களுடைய மறைக்கின்றது. அவர் நம்ம செய்யற பாவங்கள் அவர் முகத்தை பார்க்க முடியாம அது மறைக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம செய்யற பாவங்கள் அவங்கள முகத்தை நம்ம பார்க்க முடியாது. நம்ம செய்யற பாவங்கள் அவருக்கும் நமக்கும் ஒரு செவுறு உருவாக்கும். ஒரு இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன் எப்படி நம்ம ஒரு ரூமுக்கு போடுறோமோ அது போலதான் அவர் நம்ம செய்த பாவங்கள் அவருக்கும் நமக்கு ஒரு ஸ்கிரீன் போல, ஒரு செவுறு போல உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம பாவம் செய்யாம இருக்கும் போது நம்ம தேவன முகத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எபிரேயர்ல சொல்லியிருக்கிறது, நீ பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமா இருக்கும் போதுதான் தேவன முகத்தை நம்ம பார்க்க முடியும், தேவன சத்தத்தை நம்ம கேட்க முடியும், தேவனுக்கிட்ட நம்ம இன்னும் நெருங்கி வர முடியும். அப்பரிசுத்தம் இல்லாம இருக்கும் போது தேவனுக்கிட்ட நம்ம நெருங்கி வர முடியாது, செத்துரு நம்மளை விட மாட்டோம். அதனால நம்ம என்ன பண்ண
கொள்ளணும். எப்படி பரிசுத்தம்? நம்ம நடிக்கல, பார்வையில, எண்ணங்கள்ல, பேச்சுகள்ல, நம்ம ஜெபத்துல எல்லாத்துலயும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? பரிசுத்தம் தேவன்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு பரிசுத்தம் கொடுங்க. ஏன்னா பேசும்போது கர்த்தாவே என்னப்பா எனக்கு பரிசுத்தம் கொடுங்க. ஆண்டவரே என் இதயத்துல பரிசுத்தம், என் உள்ளத்துல பரிசுத்தம், என் கண்களை பரிசுத்தம், என் கால்களை பரிசுத்தம். தேவனே நீர் பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். இன்னொரு காரியம் நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னா இன்னொரு காரியம், முக்கியமான காரியம் என்னன்னா, ஒரு சகோதரி சொன்னாங்க, அது என் உள்ளத்துல நான் நினைச்சிட்டே இருந்தேன். பரிசுத்தமா நாம் இந்த உலகத்துல வரணும்னா, வாழணும்னா வேதத்தை நம்ம படிக்கணும் முதலாவதாக. ஹல்லேலூயா. நீ வேதத்தை படிக்க உனக்கு இருக்கிற எரிச்சலும், கோபங்களும், சோர்வுகளும், பலவீனங்களும் எல்லாம் என்ன பண்ணும்? உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஹல்லேலூயா. அப்ப வேதத்தை நீ படிக்கும் போது, வேதத்தை நீ தியானிக்கும் போது நீ மாறிடுவ. விசுவாசிக்கிறீங்களா? வேதத்தை படிக்கணும் முக்கியமா. அது புரியுதோ புரியலையோ தெரியல. இப்ப எல்லார் கையில ஒரு போன் இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க? படிக்காம இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க என்ன பண்ணுங்க? அது வேதத்தை நீங்க என்ன புக் எடுத்துக்கோங்க, அதை போட்டு அதுல போட்டுச்சுட்டே போய் பாருங்களா, கண்டிப்பா தேவன் என்ன பண்றாரு? பரிசுத்தமாக்கிடுவார். ஒன்றும் இல்லை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, சபைக்கு வர முடியாது, என் குடும்ப ஜெபங்களிலே எனக்கு பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்றீங்களே பிரதர், சொல்றீங்க இல்லையா? அது நீங்க என்ன பண்ணுங்க? அது வேதத்தை வாசிக்கிறது நீங்க என்ன பண்ண? கண்டினியூ ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் போதும், சரிங்களா? கண்டினியூவா வேதத்தை மட்டும் நீங்க வாசிச்சு பாருங்களேன். வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. கண்டினியூவா அது ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. வேதத்தை நீ கரெக்டா நீங்க வாசிக்க உங்க வாழ்க்கை மாறலன்னு எனக்கு எழுது. நான் சொல்றேன், மாற்றிடுவார். ஆனா விசுவாசத்தோட நம்ம வாசிக்கணும். ஏதோ தானப்பானம் வாசிக்க விடும். விசுவாசத்தோட, ஆண்டவரே இது எனக்கு புரியணும், ஒரு வேதமே என் கால்களுக்கு வெளிச்சமும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தை நான் பாவம் செய்யாம இருக்கணும்னா உன் வேதத்தை எனக்கு கற்றுத்தாருங்க அப்படின்னு 119 சங்கீதத்துல இருக்குது. அது போல வேதத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களை தேவன் மாற்றிடுவார். நீ எப்படிப்பட்ட மனுஷனானாலும் சரி, நீ குடிக்காரனாலும் சரி, கொலைக்காரனானாலும் சரி, பாவியானாலும் சரி, தேவனாலே ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. நீ வேதத்தை வாசித்து நீ ஜெபிக்கும் போது, அந்த நேரத்தை நீ எழுவும் போது தேவன் என்ன பண்ணார்? உங்களை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஒரு பாவியானாலும் சரி, தேவனை மாற்ற அவரால் முடியும். வேதத்தை பற்றி நீ நேசிங்களே, வேதத்தை நேசிங்க. நீங்க அப்படி நேசித்தீங்கன்னா, வேதத்தை நேசித்து நீங்க படிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையை மாறிடும். நீ கோபக்காரனா இருக்கலாம், எரிச்சல் உங்களுக்கு வரலாம், ஆனா கண்டிப்பா தேவனை மாற்றிடுவார். ஒரு நாள் நீங்க உபாசம் கூட இருக்க வேண்டாம். ஒரு நாள் நீங்க வேதத்தை எடுத்து, இப்ப நான் கொடுக்குறேன் இல்லைங்களா, அந்த வசனங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்குது, ஒரு பெண்ணு பேப்பர் எடுத்துட்டு அது நீங்க எழுதிட்டு அது நீ படிச்சு பாருங்களேன். இங்கிருந்து நீங்க போறீங்க இல்லையா, சரி சாயந்தரமோ இல்லை நாளைக்கு காலையிலவோ உங்களுக்கு தேவை இருக்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் எங்க இருக்குது, இந்த வசனத்தை என்ன சொல்லிருக்கிறது, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், படிச்சுட்டு நீங்க விடுங்களேன். அப்போ பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுங்க பாருங்களேன். இப்படிதான் அது வேதத்தை நம்ம தேடா திருப்பா நம்ம வாழ்க்கையை மாறிடும். நான் திருஷ்டி நான் பார்த்திருக்கிறேன், அதனால தான் சொல்றேன். அல்லேலூயா. ஒரு நாள் நான் வேதத்தை வாசிக்காம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, அன்னைக்கு எனக்கு திருப்தியே இருக்காது. நான் வேதத்தை நான் வாசித்து நான் ஜெபம் பண்ணும்போது இருக்கிற ஒரு திருப்தி, அதில் நான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருப்பேன். எனக்கு நீ எவ்வளவுதான் வேதத்தை வாசிக்காம ஒரு வசனத்தை எடுத்துட்டு வாசிச்சுட்டு நீ ஜெபம் பண்ணிட்டேன்னா உனக்கு திருப்தி கிடைக்காது. ஒரு வசனம் நீ வாசி, அதுக்கப்புறம் இந்த வாரம் சொல்லியிருக்கிற மெசேஜ் இருக்கு இல்லையா, அது நீ என்ன பண்ண, அது எங்க இருக்குது தேடு, திருப்பு, புக்கால திருப்பு, ஒரு பெண்ணு பேப்பர் எடுத்துக்கோ, குறிச்சு வை. அப்படி வேதத்தை நீ வாசிக்க உனக்கு என்னன்னு ஒரு பெரிய பலன் ஆண்டவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. இன்னும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஐயோ இது இன்னைக்கு கொடுத்த மெசேஜ் நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கணுமே. இப்படி நீ ஆண்டவர் பாதத்தை தேட தான் உனக்கு ஆசீர்வாதம். விசுவாசம் உனக்கிட்ட வர முடியாது. ஏன்னா நான் அதை ருசிச்சிருக்கேன். அதில் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனால் கண்டினியூவாக அதை நம்ம செய்யணும். அல்லேலூயா. அதே போல நீங்க பாருங்க, ஏசாயா 57:21 நீங்க பாருங்க.
முடிவிலே பாதாளத்திற்கு தள்ளிவிடுமா, குற்ற மனசாட்சியே வாதித்து செய்யுமா, துர்மார்கருக்கும் சமாதானம் இல்லையா. பாத்தீங்களா, நம்ம பாவம் செய்யும் போது அதை நம்ம அந்த இது என்ன எங்க கொண்டு போனோம், நம்மள பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவோம். துர்மார்கனுக்கு இந்த உலகத்துல சமாதானம் இருக்காதான். அதனால நம்ம பாதாளத்துக்கு நம்ம போகாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை வாசித்து அவர் கருவிடன்படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பாவங்களையே சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு தன் பாவங்களையே மறிக்கின்றவன் வாழவிட மாட்டான், அவைகளையே அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. அப்பாருங்க, நம்ம பாவங்கள் எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறாரு. அவைகளெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பாவங்களே மறிக்கின்றவன் வாழ விட மாட்டான். நீ செய்யறது பாவம், நான் செய்யறது பாவம் மனுஷன் பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம பாவங்கள் எல்லாம் நம்ம நினைக்கலாம், என் முகத்தை தான் நீ பார்க்குற, என் ஹிருதயத்தை நீ பார்க்க முடியாது. உன் ஹிருதயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் ஹிருதயம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நான் இங்க வந்து பரிசுத்த வாழையாட்டா நீங்க வந்து நான் பிரசங்கம் பண்ணலாம், ஆனா என் ஹிருதயம் எப்படி இருக்கு, என் உள்ளம் எப்படி இருக்கிறது அது பார்க்கறது அவரு தான். நீங்க என் முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, என் ஹிருதயத்தை அவர் பார்க்குறாரு. சரிங்களா? அதுபோலதான் தேவன் ஒவ்வொருத்தரும் பார்க்குற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, பாவங்களே மறிக்கின்றவன் வாழ விடவே மாட்டான். ஐயோ நான் செய்து சின்ன பாவம் தானே, ஆண்டவர் மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த பாவம் யாருக்காவது சொன்னா நம்மளுக்கு கேவலம் பண்ணி நிற்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க. அதனால இந்த பாவங்களை நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் மட்டும் தெரிஞ்ச போதும் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிடுவாரு, இல்லைன்னா நம்மளை கேவலம் பண்ணி நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நீ மறிக்கிறேன்னா வாழ்வடுவா. என்ன சொல்றாரு, வாழ்வடுவா. அது அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். ஜெயஸ்மரி எத்தனை பேருக்கு தெரியும்? ஜெயஸ்மரி தெரியலையா? அவஸ்ட இது சாட்சி கேட்டிருக்கீங்களா? ஜெயஸ்மரி சாட்சி கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? சரிங்களா? அவ என்ன சொல்ற பப்ளிக்ல? அவன் தகப்பனே எத்தனை வாட்டி கற்பழிச்சான்னு சொல்றான்? 18 வாட்டி டைரக்டா சொல்றான். ஒவ்வொரு அவ செய்யற தவறெல்லாம் என்ன பண்றான், அந்த மேடையில நின்றுட்டு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி என்ன பண்றான், அவள் சாட்சி சொல்றான். எனக்கு 3 கல்யாணம், எங்க அப்பா அப்படி செஞ்ச இப்படி நம்ம சொல்றதுக்கே நம்மளுக்கு வெக்கமா இருக்கு. ஆனா அவன் சொல்ற 3 கல்யாணம் எனக்கு, இப்ப இருக்கிற கணவர் 3வது கணவர், இப்ப இருக்கிற பிள்ளைங்களை 3வது கணவருக்கு ஒருத்தருக்கு 2வது கணவருக்கு ஒருத்தர் எதோ சொல்றாங்க. ஆனா நாம நினைக்கலாச்சு, இப்படிப்பட்டவளெல்லாம் ஒரு ஊழிக்காரியா, இவ்வளெல்லாம் தப்பு செய்யலாமா, இவவும் ஊழிக்காரி நம்ம நினைக்கிற மாதிரி லட்சியம் தோணுதா இல்லையா? தோணுதமா? ஆனா நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, அவள் தெரிஞ்சு செஞ்சாலோ தெரியாம செய்தாலோ நம்மளுக்கு தெரியாது. மனுஷன் அவள் நேசித்தாரோ மனுஷன் நேசிக்காம இருக்கிறாரோ தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, கர்த்தர் அவரை அல்லேலூயா. உனக்கு மனுஷனோட மரியாதை வேணுமா, கர்த்தருடைய மரியாதை வேணுமா? மனுஷன் ஒன்று பார்த்து அம்மா இங்க உக்கார அங்க உக்காரன்னு சொல்லணுமா, கர்த்தர் என்ன மகளேன்னு கூப்பிடுமா? எது உனக்கு ஆசீர்வாதம்? நம்ம நினைக்கிறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஐயோ 3 புருஷங்களெல்லாம் அப்படி இப்படி அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு, அவரை நேசித்தார். கர்த்தர் யாருக்காக வந்தாரு? நீங்க எல்லாரும் சொல்லணும், யாருக்காக கர்த்தர் வந்தாரு? பாவிகளுக்காக வந்தாரு, விதவைகளுக்காக, அனாதைகளுக்காக வந்தாரு, பணக்காரர்களுக்காகவோ சம்சாரிக்காகவோ. இவள் ஒரே புருஷனுக்கிட்ட இருக்கிறா, பத்தினிவா, இவ எந்த தவறு செய்யல அப்படின்றதுக்காக அவங்களுக்காக வரல. அவர் யாருக்காக வந்தாரு? பாவிகளுக்காக வந்தாரு. பாவிகளுக்காக வந்ததுனாலதான் இப்போ நம்ம பாவம் செய்யும் போது, மகளே, விபச்சார ஸ்திரீ பார்த்து சொல்றாரு, மகளே நீ இனிமே என்ன பண்ணாத, நீ இனிமே என்ன பண்ணாத,
நீ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு இத்தனை நாள் எனக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இத்தனை நாள் நீ பாவம் செஞ்ச, இனிமே நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாது, உடனே நான் மன்னிச்சிட்டேன் சொல்றாரு இல்லையா? அது போலதான் அந்த ஜெயஸ்மரி என்ன சொல்லுதுன்னா, ஜெயஸ்மரி டைரக்டா ஓப்பனா பேசுது. அதே போல இன்னொரு சகோதரி கூட, நான் பேர் சொல்ல நான் விரும்பல, அந்த சகோதரி கூட ஒரு நாள் அவ சாட்சி சொல்லும் போது என் உள்ளம் எல்லாம் ஒடிஞ்சு போச்சு. நான் பாவத்துல இருந்தேன், நான் ஒரு பாவி, ஆனா தேவன் பாதத்துல வந்தேன், நான் அந்த பாவத்தை இப்ப செய்ய மாட்டேன், தேவன் என்னை மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொல்லும் போது என் உள்ளம் அது அப்படியே விழுங்கி போச்சு. இது போல தேவ பிள்ளைகளே, நம்ம பாவம் நம்ம மனசுலவே வச்சுட்டு யாருக்கும் தெரியாம நம்ம நடிக்க முடியாது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன பண்ணோம், வெளியில வந்துடும் அதெல்லாம். ஆனா மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த பாவம் செய்யக்கூடாது. அந்த பாவம் மறுபடி செஞ்சோன்னா அதோட பாவம் எதுவுமே கிடையாது, விட்டுணும். அதோட விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், தேவ பாதத்துல நம்ம அமர்ந்து ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல 1 யோவான் 1:7 நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையுமே நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு என்று எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும், நீ எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி, நீ திருடா விபச்சாரியா எப்படி இருந்தாலும், கொலைகாரனா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் அவர் ரத்தம் என்ன பண்ணுது, உங்கள் பாவங்களை ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டு, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பான மீட்பு நம்மளுக்கு என்ன பண்ணது உண்டு. அது கொலோசியர் 1:14 கூட நீங்க எழுதிக்கோங்க. அவர் இன்னொன்னு மத்தேயு 1:21 பாருங்க, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. தன் ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இன்னொன்னு ஏசாயா 53:5 பாருங்க, தம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு தம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவர் தழும்புகளாலே நம்ம குணமாகிறோம். ஹல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை கூட நீங்க பார்க்க 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்துல, தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களையே சிலுவையின் மேலே சுமந்தார். தன்னோட சரீரத்துல நம்ம பாவங்கள் எல்லாம் ஒரு சிலுவையில சுமந்தார், நம்ம அக்கிரமங்களுக்காக நம்ம பாவத்துக்காக ஒரு சிலுவை சுமந்தார். அதான் நம்ம என்ன பண்ணணும், பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடணும். இத்தனை நாள் தெரிஞ்சோ தெரியாம செய்த பாவமான விபச்சாரம் கொலை மட்டும் இல்லை, நம்ம செய்யற ஒவ்வொருத்தர் மேல பொறாமைப்படுறது, ஒருத்தரை நிந்திக்கிறது, தூஷிக்கிறது, பேசுறதும், ஜபம் பண்ணாம இருக்கிறது, வேதத்தை வாசிக்காம இருக்கிறது, சபைக்கு வராம இருக்கிறது, சபைக்கு லேட்டா வருது கூட பாவம் தான். ஜபத்தை கலந்து கொள்ளணும், உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், இதெல்லாம் எவ்வளவு பாவங்கள். குடும்ப ஜபங்கள் இல்லாம இருக்கிறது பாவம் தான். இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அறிக்கை செய்து விட்டு விடணும். அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மளோட இருப்பார் இல்லையா, நம்மளோட இருப்பார், நம்ம இதெல்லாம் சந்திப்பார். கடைசி காலத்துல அவர் என்ன பண்ண, நான் ராகாபை பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராகாபு பாருங்க, வேவுக்காரர்களை போகும்போது எரிகோ கோட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது, ராகாபு ஒரு வேசி, ஆனாலும் வேவுக்காரர் யார் வீட்டுக்கு போனாங்கம்மா, ராகாப் வீட்டுக்கு என்ன பண்ணாரு, வேவுக்காரர் எத்தனோ பேர் இருக்கிறாங்க அங்கே, நான் இது தியானிப்பேன், நான் எத்தனோ பேர் இருக்காங்க, நல்லவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, நான் ராகாப் வீட்டுக்கு மட்டும் இவங்க எதுக்கு போகணும், அவர் வேசி தானே. அங்கே போன என்ன சொல்லுவாங்க, இவன் ஏதோ தப்பு பண்றதுக்கு வந்திருக்கிறான், இவன் வேசி வீட்டுக்கு இவங்க போறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்க தானே. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் உதயத்தை பார்த்தார். அல்லேலூயா. அவர் உதயத்தை பார்த்தாள். அவள் வேசிதான் இருக்கலாம், ஆனா அவர் உதயம் நல்ல ஒரு உதயம். அதனால என்ன பண்ணலாம், அந்த வேசி அவங்களுக்கு சொல்ற பாருங்க, அவளுக்கு தேவன் பக்தி அவளுக்கு பாருங்க. நீங்க
வனாந்தரத்துல செங்கல் ரெண்டா பழகி வனாந்தரத்தை நீங்க நடத்துனீங்க. எங்க பிதாக்களை எங்களுக்கு தெரியும். உங்க தேவனும் பலமுள்ள தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் எனக்கு தெரியும். ஒரு தேவனுக்கு பலன் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த எரிகோ கோட்டை அழிக்கும் போது நீ என்ன பண்ணி என்னையும் என் குடும்பத்தை நீ நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி அவர் போயிருக்கிற அந்த வேவுக்காரர்கிட்டே சொல்றான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சகப்ப கயிறு என்ன பண்றாரு, கட்டுறாரு. அப்ப எரிகோ கோட்டை விழும்போது அவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்ணி யோசுவா சொல்றான், அன்னைக்கு உங்களை காப்பாத்த நான் பேசியிருக்கா இல்லையா, அவனை என்ன பண்ணி எந்த ஒரு அவளுக்கும் அவன் குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்து விபத்து இல்லாம நீ என்ன பண்ணன அவள் வெளியில கொண்டு வா அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அது போலதான் தேவன் நம்ம என்ன பண்ண, தேவனுக்காக நம்ம வாழும்போது இந்த உபத்திர காலம் பஞ்ச காலம் இதெல்லாம் வரும்போது உங்க குடும்பங்கள் என்னவோ கூறுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் அது வேசினி எப்படி மன்னித்தாரோ அது போல நாம செய்த பாவங்களை நம்ம தேவன் மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நோய்களை குணமாக்குறவர். அவர் என்ன பண்ண, நோய்களும் குணமாக்குற தேவன் அவர். பாருங்க மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. அவர் தம்மே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நோய்களையே சுமந்தார். அதே போல ஏசாயா 53:5 பாருங்க. அவர் தழும்புகளாலே குணமாகிறோம். டாக்டர்களாலே குணமாக முடியாத நோய்கள் எல்லாம் 39 நோய்களை குணமாக்குற ஒரு வல்லமை உள்ள தேவன் யாரு? இயேசு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பிசாசு கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு கேட்கணும். டாக்டரோ வைத்தியர்களாலேயோ யாராலே குணமாகாம இருக்கிற நோய்களை குணமாக்குறவர் யாரு? இயேசு. ஹல்லேலூயா. அவரால மட்டும் தான் குணமாக்க முடியும். ஆமா. அதே போல சங்கீதம் 22:16-17 பாருங்க. சங்கீதம் 22:16-17 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்துகின்றார். நாய்கள் சூழ்ந்து கொண்டு, எந்த நாய்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பார்க்க, பிசாசுகளை தான் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு சிலுவையில போடும்போது அவங்க என்ன பண்ண, சுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இயேசு ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 123 நம்ம படிச்சோம். அது தாவீதுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவன் முதுகு எப்படி இருக்கிறோமா, ஒரு பள்ளம் மேடு முழுகிறவனோட எப்படி இருக்குமோ அந்த நிலம் அப்படி இருந்தது அவர் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்றார். 4வதாக நம்ம பார்க்கிறோம் இன்னொன்னு, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. யாத்ராகம் 15:26 நான் உன் பரிசுத்தராகிய கர்த்தர், நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர், என்ன பார்த்து நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா எகிப்து தேசத்துல வந்தார், அவங்க வியாதிகள் எல்லாம் எப்படி வந்தது, அவங்க கீழ்ப்படியில. பார்வன் என்ன பண்ணல, கீழ்ப்படியில. அவர் ஹிருதயத்தை நான் கட்டி வச்சிருந்தேன். எதுக்காக கட்டி வச்சிருந்தேன்னு, இஸ்ராயேல் ஜனங்கள் என் மகிமை காண வேண்டும் என்றதுக்காக தான் அந்த 10 வியாதிகளும் அந்த எகிப்து தேசத்தை நான் கொண்டு வந்தேன். ஆனாலும் இஸ்ராயேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மனம் திரும்பல. அந்த நேரத்துக்கு மட்டும் தான் வந்தாங்க. ஆனா அந்த வியாதிகளை ஒன்று உங்களுக்கு வராதபடி நான் என்ன பண்றேன், உங்களை சுகமாக்குறேன். அல்லேலூயா. அதே போல 4வதாக பிதாவோடு ஒப்புர வாங்குதல். பிதாவோடு ஒப்புர வாங்குற டைம் ஆயிடுச்சு, நான் சுருக்கமா சொல்றேன். கொலோசியர் 1:20 நீங்க பார்க்கும்போது, கொலோசியர் 1:20 அவர் சிலுவிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தையே உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாக தமக்கும் ஒப்புர வாங்கி கொள்ளவும் அவருக்கும் பரிபூர்ண பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, பூலோகத்துல இருக்கிறதுக்கும் சமாதானம், பரலோகத்துல சமாதானம், இதெல்லாம் அவரு மூலமாக தான். யாரு மூலமாக? இயேசு கிறிஸ்துவ மூலமாக சமாதானம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு பிதாவுக்கு மனக்குழுவத்திற்கும் சமாதானம். பாருங்க, பிதாவுக்கு சமாதானம் இயேசு வந்ததுனால இந்த பூமியில இருக்கிற நம்மளுக்கு சமாதானம், பரலோகத்துக்கு ஒரு சமாதானம், பூலோகத்தில் உள்ள யாவருக்கும் ஒரு சமாதானம், இஸ்ராயேலர்களுக்கு ஒரு சமாதானம், புறஜாதிகள் நடுவிலாக நின்று
தடுத்து சுவரையை தமது ரத்தத்தினாலே தகர்த்தினார். மாம்சமான திராணியை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். பாருங்க, பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் மணிபுத்தர்களுக்கும் எல்லாருக்கும் நமக்கும் இஸ்ராயல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்கறதுக்காக தான் அவர் மனுஷன் அங்கே வந்தார். அவர் என்ன பண்ணாரு? அவர் பாண்டமெல்லாம் கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால இந்த தேவன் என்ன பண்ணாரு? சிலுவையில் தொங்கினார். ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்றேன். கிறிஸ்து தமது அன்பின் பாடுகளை எல்லாமே எப்படி சகித்தார் என்பதை ஆப்பிரிக்கலா இருந்து, இது நான் சொல்லியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட், ஆப்பிரிக்கலா இருந்து மிஷனரி வந்தாரா, ஒருத்தர் ஆரம்பித்தாரா. ஒரு வாலிப பொண்ணு அந்த மிஷனரி சொல்லிக்கொண்டு இருந்தா அந்த அதெல்லாம் பார்த்துருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மிஷனரி வந்து பிரசன்ட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒரு வாலிப வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். கேட்டுக்கொண்டிருக்கும் போது நமக்காக யார் இப்படி ரத்தம் சிந்திடுவாரு, நமக்காக யார் இப்படியெல்லாம் இது செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஓடி போச்சு. ஓடி போய் ஒரு தைல தோப்பு அந்த ஓனர்கிட்ட ஓடி போச்சு. ஓடி போயிட்டு, ஐயா, என் வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் என்ன பண்றேன்? அடிமையா வேலை செய்யறேன். எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்கிறாராம், எனக்காக வந்து காயப்பட்டிருக்கிறாராம். அவர்கிட்ட அவர் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா நீ என்ன பண்றீங்க? வாழ்நாள் முழுவதும் உன தைல தோட்டத்தை நான் வேலை செய்யறேன், எனக்கு என்ன பண்ண பணம் கூடயா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அவர் என்ன பண்ணாருன்னா, என்னம்மா இப்படி சொல்ற? வாழ்நாள் முழுவதும் என்கிட்ட வேலை செய்யறியா? அவருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை கொடுத்தாரு. எவ்வளோன்னு சொல்லி போடல, ஆனால் பணத்தை கொடுத்தாராம். அதை எடுத்துட்டு போய் அந்த ஊழிக்காரர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குதான். அப்போ அவர் ஊழிக்காரர் இவளுக்கு ₹1 கூட யோகது கிடையாது. பார்த்தா ஏழைப்பட்டவளா இருக்கிறான். துணி பார்த்தா இப்படி இருக்கிறது. இவளுக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அவரு. அம்மா, இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு எங்க வந்தது, யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டும்போது அந்த சகோதரி சொல்லிச்சான், ஐயா, நீர் இப்ப பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, எனக்காக எங்க பாவத்துக்காக ஒருத்தர் வந்தார், உனக்காக ரத்தம் சிந்தினார், மறுபடி வருகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பிரசங்கம் பண்ணீங்க. அந்த பிரசங்கம் நான் கேட்டதோ அவருக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் தைல தோட்டம் வியாபாரிகிட்ட நான் போனேன். அங்கே சொன்னேன், என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நான் வேலை செய்யறேன், எனக்கு பணத்தை கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த பணம் தையா. நான் அவருக்கு எதுவுமே நான் கொடுக்க முடியல, இதைய வச்சுக்கோயா, அவருக்கு என்ன வேணுமா நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்க எவ்வளவுக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ இவருக்கு நடுக்கும், அவருக்கு இது பயம். ஐயோ, இந்த பொண்ணுகிட்ட நான் இவ்வளவு பணம் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மிஷினரி கண்ணுக்குள்ள தண்ணி வருதான். அப்போ இவரு சொன்னார், அம்மா, நான் ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்காவுக்கு நான் வந்து நான் தான் தியாகம் செய்யற ஒரு ஊழிக்காரன், தேவனை பத்தி நான் சொல்லணும், நான் தான் தியாகம் செய்யறேன் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். ஆனா என தியாகத்தோட உனக்கு தியாகம் என்ன பண்ணுது? நல்லா இருக்குதம்மா, நான் சும்மா சொல்லதான் வந்தேன். ஆனா நீ என்ன பண்ற? உன் வாழ்நாள் முழுவதும் நீ உன்னை உயிர் வித்து இந்த காணிக்கை எடுத்துட்டு வந்து நீ கொடுத்திருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரனை வாங்கிக்கிறான். அல்லேலூயா. அது போலதான் நம்ம என்ன பண்ணனா, தேவன் நமக்காக இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம ஏதாவது ஒரு தியாகம் செய்யறவங்கள நாம இருக்கணும். நீ பணமே தியாகம் பண்றது கிடையாது, வேற எந்த விஷயத்தாலும் சரி. தேவன் இந்த காரியம் நான் உங்களுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்காக அவனை தியாகம் செய்யறவங்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இளமணிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுதான் சொல்றாரு, அன்பு சகலத்தையும் மூடும். 1 கொரிந்தியர் 13:7 அன்பு சகலத்தையும் மூடும், சகலத்தையும் தாங்கும். அதனால அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த சகோதரி அவங்களோட அன்பும் அவர் மேல வந்தது. அது போல நாம தேவன் மேல வைத்திருக்கிற அன்பினால தேவனுக்காக நம்ம வாழ்றவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. என்னையும் ஸ்தோத்திரம். எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வார்த்தைகள் வீட்டில் போய் வாசிங்க, தியானம் பண்ணுங்க. இந்த 40 நாள் இந்த ஜபத்தில் வாங்க, ஜபம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு அறிக்கை செய்து ஒரு தியானம் ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம்.